அன்பான சகோதர தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பெருக செய்யணும் இந்த காரியங்களாக குறித்து ஆவியான் வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில், அதாவது நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த பிரமாணங்கள் எவ்வாறாக கிரிகை செய்தது குறித்து இந்த நாளிலும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற இந்த நாட்கள் 34வது நாளாக வெளிப்படுத்துகிறார். இங்கே வார்த்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே பின்பு, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இங்கே தாங்க 2 காரியம் பிரிஞ்சது. வெளிச்சத்தின் கிரியைகளும் இருளின் கிரியைகளும் ரெண்டாக முதலாக கிரிகைகள் வேறுபட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இதில் ஆடுகள் மேய்க்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் மேய்க்கிற காரியத்தின் மாத்திரம்தான். இந்த மேய்ப்பன் ஆகிறது சாதாரண காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து நம்ம சொல்கிறோம், என் மேய்ப்பர் என்று. ஏன் என் மேய்ப்பர்? அதே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும் என்றால், அப்போ மேய்ப்பன் மந்தையை காத்து கொள்வதில் தான் காரியமே. மந்தையை காத்து கொள்வது. ஏனென்றால் மந்தையில் சில ஆடுகள் நம்ம கிளைகள் இல்லை இலையை தான் நம்ம உடைச்சி போடும்போது சில ஆடுகள் நம்ம பின்னாடியே சுற்றும். ஒரு மேய்ப்பன் பின்னாடியே சுற்றும், ஆகாரம் கொடுப்பான். சில ஆடுகள் அந்த இலைகளை பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல மேய போயிடும். சில ஆடுகள் நம்ம பின்னாடியே இருக்குது, நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அந்த மேய்ப்பனை எப்பொழுது வேணுமானாலும் அந்த ஆடு அவங்களே முட்டும். இது எல்லாவற்றையும் அறிந்து அந்த மந்தையை மேய்க்கிற காரியம் மிகவும் மேய்ப்பன் பக்குவப்பட்டிருக்கணும். ஒரு மேய்ப்பனாக நிற்கிற காரியம் உலகப்புறமாக சொன்னால் என்ன வேலை வேணால் செய்திடலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறது தான் கடினம். ஏன்னா அந்த இடத்துல நிற்கும்போது தான் தெரியும் எப்பொழுது நம்மை போற்றுவார்கள், எப்பொழுது தூற்றுவார்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்துல நம்முடைய கோபங்களையும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது ரெண்டுத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆபேல் தேர்ந்தெடுத்த காரியமாக அவன் ஆடுகளை மேய்ப்பான். இது அந்த காரியத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை வழிநடத்தி கொண்டு போனார் மேய்ப்பனாக. இது எங்கே கொண்டு போனால், ஒரு மேய்ப்பன் எங்கே கொண்டு போகிறாருன்னா, மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு மீண்டுமாக ஒரு ஆடு கூட தவறி போகாதவாறு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கிறது. இது எல்லாம் ஒரே ஒரு காரியம், ஒரு மேய்ப்பனோடது மட்டும்தான். சரி, இது சத்தியத்துக்கூட காரியம். இப்போ காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பெருக செய்யணும். பயிரிடுகிறவனுடைய காரியம், ஒரு முறை நாம் பயிரிட்டு அந்த மகசூலை எடுத்துட்டோன்னா மீண்டுமாக விளையாது, மீண்டுமாக விதைக்கணும். இது உலகத்துக்குரிய காரியம். இதில் லாபம் நஷ்டம் எல்லாமே உண்டு. இது உலகத்துக்குரிய காரியம். இதில் நல்லா விளைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டோம்னா, ஆனால் அறுவடை நேரத்தில் நாம் எண்ணின காரியம் நடக்காது.
இங்கே பெருக செய்யணும், சுய பலத்தினால் அதை பெருக செய்யணும். ஆனால் அங்கே மேய்ப்பனுடைய காரியம் பெருகும். ஒரு மந்தையை எப்படி ஒரு மேய்ப்பன் காத்து கொள்கிறானோ அதன்படி மந்தை தான் பெருக செய்யுமே தவிர இங்கே பெருக செய்ய வேண்டிய வேலை மேய்ப்பனுக்கு கிடையாது. ஆனால் காயன் பயிரிடுகிறான்னு அவன் பார்த்தீங்கன்னா அது பெருக செய்யணும். இந்த விளைச்சலுக்கு அப்புறம் மீண்டுமாக அவன் இன்னொன்னை பெருக செய்வதற்கு அவன் விதைக்கணும். இதில் தான் 2 காரியங்கள் வெளிப்பட்டது, வெளிச்சத்தின் கிரியையிலும் இருளுடைய கிரிகையிலும். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.